நம்மளுடைய ரிப்பன் பில்டிங்கே பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தான் கட்டியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பிரிட்டிஷ் பில்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பில்டிங்கை இதே பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் தான் கட்டியிருக்கிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லாமே. ஆனால் இந்த லாஸ்ட் 15 இயர்ஸில் கட்டின இந்த இப்போ இருக்க கட்டின பில்டிங் போய் ஐஐடியிலேருந்து குவாலிட்டி செக் பண்ணால் இன்னும் 10 வருஷத்துல கீழே விழுந்துருங்கிற ரிப்போர்ட் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி பிரிட்டிஷ் பீரியட்ல எப்படி கட்டினாங்க, இப்போ எப்படி இருக்கு பில்டிங்? தெர் இஸ் நோ இன்னோவேஷன்ஸ், தெர் இஸ் நோ கிரியேட்டிவிட்டி, நோ பிளானிங். Almost 170 years old company. So last 80 days, I just understand, look like from CEO point. I ran microfinance industry, so I have the experience. So இந்த 80 நாள் கொஞ்சம் பொலிட்டிக்கல்லாம் ஓரமா வச்சுட்டு, yes, very easy how to handle the politics. Administration is a very tough for the development purpose. ஸோ அப்போ அனலைஸ் பண்ணும் பொழுது இதே பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய ரிப்பன் பில்டிங்கே பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தான் கட்டியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பிரிட்டிஷ் பில்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பில்டிங்கை இதே பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் தான் கட்டியிருக்கிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லாமே. ஆனால் இந்த லாஸ்ட் 15 இயர்ஸில் கட்டின இந்த இப்போ இருக்க கட்டின பில்டிங் போய் ஐஐடியிலேருந்து குவாலிட்டி செக் பண்ணால் இன்னும் 10 வருஷத்துல கீழே விழுந்துருங்கிற ரிப்போர்ட் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி பிரிட்டிஷ் பீரியட்ல எப்படி கட்டினாங்க, இப்போ எப்படி இருக்கு பில்டிங்? தெர் இஸ் நோ இன்னோவேஷன்ஸ், தெர் இஸ் நோ கிரியேட்டிவிட்டி, நோ பிளானிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல பில்டிங் கட்டணும்னு சொன்னா G+3 இதுதான் கவர்மெண்டோடைய ஸ்டாண்டர்ட் பில்டிங். we are going to change. பட்ஜெட்ல நீங்க பாப்பீங்க, ஒரு பட்ஜெட்ல ஆனரபிள் சிஎம்மும் மினிஸ்ட்ரியும் என்னென்னலாம் டிக்ளேர் பண்ண போகுதுன்னு. அப்ப என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். G+3 கட்டக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய லேண்ட் வேல்யூ கால்குலேஷன் பண்ணதே கிடையாது. பட் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லேண்ட் வேல்யூ நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுவோம். அந்த லேண்ட் வேல்யூ 100 crores இருக்கும். அங்க 4.8 FSI வரைக்கும் பர்மிஷன் கிடைக்கும். ஆனா அங்க G+3 பில்டிங் முடிஞ்சிருப்பாங்க. இதுல என்ன டு பி ஷாக் அப்படின்னா, ஒரு 3 years கழிச்சு அதே டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு இடம் பத்தல, அதனால இன்னொரு இடத்துல பில்டிங் கட்டி கொடுக்கணும்னு அதே ப்ராஜெக்ட் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் கட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப கவர்மெண்ட் லேண்ட் 100 crores 4.5 FSI கட்டிட்டா நெக்ஸ்ட் 50 yearsக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன நீட் இருக்கோ அங்க பண்ணலாங்கக்கூடிய ஒரு பேசிக் நாலேஜ்ங்கிறது இது வரைக்கும் இல்லை. ஸோ ஹியர் ஆஃப்டர் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த எவ்ரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் த லேண்ட் வேல்யூ. அஃப்கோர்ஸ் ஒரு லேண்ட் வேல்யூங்கிறது மக்களோட தான். ஆனா அந்த மக்களோடத அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ண அடுத்த 50 வருஷத்துக்கு பண்ணுங்கிற ஒரு விஷனோட பண்ணணும். இதுதான் சிஎம் வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது டிஸ்கஷன் சொல்லும் போது உடனடியே ஓகே சொன்னார். தென் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் 21,000 crores பட்ஜெட், 21,000 கோடி. அதுல 30-40% பேட்ச் ஒர்க்குக்குனே ரிப்பேர் ஒர்க்குக்குனே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுல தானே கரப்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. See, I'm not attacking anyone. See, where is the leakages? அப்படியே ரோட்டுக்கு போனா கிட்டத்தட்ட நார்த் மெட்ராஸ்ல 40% ரோடே இல்லை. ஒரு பக்கம் வந்தா அழகா ரோடு இருக்கு, ஆனா கிட்டத்தட்ட 40% ஒரு பேக்கேஜ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ரோடு போட்டா 8,000, ஒரு 8 years 6 years இருக்கக்கூடிய ரோடு மோர் தென் 35% கரப்ஷன்னால பேக்கேஜ் 6,000 7,000 crores வேஸ்ட் ஆகுது. பாத்தீங்களா? எவ்ரிவன் சே தமிழ்நாட்டில் மணி இல்லை அப்படின்னு. நமக்கு மணி வேணும், கடன் வாங்குறோம். ஆனா அந்த கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய கேபிட்டல் ஒர்க்குங்கிறது இங்க இல்லை.
அந்த கேபிட்டல் ஒர்க்கோட எக்ஸிகியூஷன் இஸ் a ஃபெயிலியர். ஒரு ரோடு போட்டால் மினிமம் 6 இயர்ஸ், சிங்கப்பூர்ல வந்து 6 இயர்ஸ் ஷார்ப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கான்ட்ராக்டர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி ரிப்பேரிங்னு ஒரு ரூல் சிங்கப்பூர்ல இருக்கும். ஆனா இங்க அது கிடையாது. அப்படி இருந்தாலும் பேப்பர்ல தான் இருக்கும். சில கரப்ஷன்லாம் ரோடே போடாம ரோடு போட்ட மாதிரி இருக்கு. ஸோ பொலிட்டிக்கலி வி கேன் அட்டாக். இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க. பப்ளிக்லாம் இதெல்லாம் பீப்புள் தெரியும். தெரிஞ்சனால தான் 26ல ரிசல்ட் மாத்தினாங்க. இந்த மெயின் ரீசன் பீப்புள் வாண்ட் டு சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எப்படி சிங்கப்பூர்ல ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஒரு விஷனோட எந்த விதமான கரப்ஷன் இல்லாம ஒரு ஒரு குவாலிட்டியா, அது டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, எஜுகேஷன் இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணி புதுசா தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். இந்த ஓல்டு பில்டிங்ல இருந்து பண்ண முடியாது. இந்த நியூ அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு நியூ பில்டிங் தான் கட்ட முடியும். ஏன்னா அந்த சிஸ்டம் இஸ் டோட்டலி ராங். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இதெல்லாம் கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு தான் பொலிட்டிக்கலா வந்து டைவர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பட் எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த தப்பை வந்து ஒருத்தர் தப்பு செய்யறதுக்குள்ள இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரியாகும் பொழுது நேச்சுரலி குளோபலா தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே பெஸ்ட் பிளேஸா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர மாட்டாங்க. we need a 4 lane தான் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கோம். we need a 8 lane roads, green corridors. இங்க இல்ல. இங்க இருந்து கன்னியாகுமரியில ஒரு 3 ஹவர்ஸ்ல போற மாதிரி ரோட்ஸை கொண்டு வரணும். இப்ப ஃபியூச்சர்ல வந்து லாஸ்ட் 30 years கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி உடைய இன்னோவேஷன் தான் இன்னைக்கு நம்பர் 1 பிசினஸா மாறுச்சு. லைக் ஆப்பிள், சாம்சங், ஓஎஸ், ஆண்ட்ராய்டு. நெக்ஸ்ட் 30 years டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், பர்டிகுலர்லி ஏர் டிரான்ஸ்போர்ட். இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் டெல்லிக்கு இப்ப போற 3 ஹவர்ஸ்ங்கிறது நாளைக்கு 40 மினிட்ஸா மாறலாம். தட் இஸ் அ பிசினஸ். தட் இஸ் இன்னோவேஷனா கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் இன்னைக்கு வேர்ல்ட்ல போயிட்டு இருக்கு. ஸ்பீட், எவ்ரிதிங் ரைட் நவ் ஸ்பீட் இஸ் அ பிசினஸ் ரைட் நவ். அப்ப நம்ம கிட்ட இருக்க யூத் எல்லாம் ஒன்னு அமெரிக்கா போயிடுறாங்க, இல்ல யூரோப் போயிடுறாங்க. ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய நாலேஜ் சென்டர்ஸ் கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கணும். ஆனரபிள் சிஎம் யூத்கான போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறாரு. பெரிய பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல இருக்கும். ஒரு நியூ பட்ஜெட்டா இருக்கும். ஒரு நியூ விஷனை நோக்கி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு நியூ விஷனை நோக்கி ஒரு இட்ஸ் அ விஷன் டிமாண்டா இருக்கும். முன்னாடிலாம் ஒரு மானிய கோரிக்கைலாம் ஒரு டிமாண்ட்னா வந்து ஜஸ்ட் பேசிட்டு போன வருஷம் என்ன இருக்குமோ அதே அப்படியே லாஸ்ட் 5 years எடுத்து படிச்சீங்கன்னா அது அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி திருப்பி அதே படிச்சுட்டு இருப்பாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணோம், என்ன எக்ஸிகியூஷன் பண்ணோம், என்ன டெலிவரி பண்ணோங்கிற ஒரு டேட்டாஸ் இருக்காது. ஆனரபிள் சிஎம் சொன்னது நம்ம என்ன அனௌன்ஸ் பண்றோமோ எவ்ரி குவார்டர் வி ஷுட் டெலிவர். என்ன சிச்சுவேஷன் இருக்கு, என்ன டெலிவரி பண்ண போறோம், அடுத்த பட்ஜெட்டுக்குள்ள வி ஹேவ் டு டெலிவர். வாட் இஸ் த ப்ராசஸ்? ஸோ அதனால I welcome all business communities in all the different businesses. Tamil Nadu always very safe and security, law and order, and women education, higher education, and women participation of job opportunities. இன்னும் நார்த் பெல்ட் அண்ட் சவுத் பெல்ட்ல உமன் பார்ட்டிசிபேஷன் வந்து லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கோயம்புத்தூர், சென்னை இந்த ரீஜன்ல நம்ம பார்க்குறோம். ஆனால் தமிழ்நாட்டில் நார்த் பெல்ட்ல இருக்கக்கூடிய தருமபுரி, கடலூர், திருவண்ணாமலை, இந்த மாதிரி கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, இந்த பக்கம் டீப் திருநெல்வேலி, இந்த பக்கம்லாம் இன்னும் பெண்கள் வந்து இன்னும் ஹையர் எஜுகேஷன்லையும் இன்னும் ஒரு சர்வீஸோட இண்டஸ்ட்ரி பக்கம் இன்னும் வராம இன்னும் வீட்டில் ஸ்டக்காக இருக்காங்க. அதுக்கான ஒரு ஹையர் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் மை அனதர் டிபார்ட்மெண்ட். We are going to welcome, you can see, இன்னும் ஒரு வாரத்தில் தெரியும் உங்களுக்கு என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. பட் ஐ கேன் சே வித்தின் 5 years ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி இந்தியாவுடைய தமிழ்நாடுங்கிறது ஒரு கேபிட்டலாக மாறும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் உருவாக போகுது. ஆஃப்டர் 1994 ஜெயலலிதா மேடம் தான் வந்து
இந்த வேர்ல்ட் லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நேரு ஸ்டேடியம் ஆகட்டும், வேளச்சேரி ஸ்விம்மிங் பூல் ஆகட்டும் கிரியேட் பண்ணாங்க. அது சென்னையோடு நிற்குது. கோயம்புத்தூர் பக்கம் அர்பன் சிட்டியில் இன்னும் அடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை, ஒரே ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ ஆனரபிள் சிஎம் வந்து ஸ்போர்ட்ஸுக்கான கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாரு. எங்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது தமிழ்நாட்டில் ஃபியூச்சர்ல ஒலிம்பிக்ஸ் நடத்துற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான ப்ரோக்ராம்ஸ், விஷன்ஸ், மேட்ச் கண்டக்ட் பண்றக்கூடிய வியூஸ், இங்க இருக்கக்கூடிய மெடல் சிஸ்டம் எல்லாத்தையும் கோஆர்டினேஷன் பண்ண போறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ஈவெண்ட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். I welcome all over the global. It's not only the India, all over the global for the investments. We are very, it's not only friendly, we are look like a family. Every investment we are treating look like a families. Thank you so much.